ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காசி அல்வாங்க தாங்க. கல்யாண வீட்டு காசி அல்வா. இது ரொம்ப ஈஸியாக ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோங்க. நான் இது மாதிரி 2 இது எடுத்து வச்சுருக்கேன், 2 பீஸு. இது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற இந்த விதை பகுதியை நீக்கிக்கலாம், சீவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் தோல், அதையும் சீவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ரெண்டுமே நமக்கு தேவைப்படாது. நம்ம இந்த ஒயிட்டாக இருக்குதுல்ல, அது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம திருகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டு கேரட்லாம் சீவும்ல, அதில் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த பெருசாக இருக்கிறதுலே சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்து இந்த மாதிரி கிடச்சிருது நமக்கு. இப்போ இதை நம்ம ஒரு துணியில் போட்டு நம்ம தனியாக இந்த காய் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது தண்ணி நமக்கு தேவைப்படும், அதனால் இது தனியாக இருக்கட்டும். நம்ம இதை பிரித்து எடுக்கையில் இது நமக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக குக் ஆகிரும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துருக்குறோம். இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு இது தனித்தனியாக கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இதில் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. சாரிங்க, முந்திரி மட்டும். திராட்சை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு முந்திரியே போதுமானது. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இது நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம இந்த பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், கரண்டி விட்டு நம்ம கொஞ்சம் குக் பண்ணுறோம். தண்ணி பத்தாதப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இது தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வரும். இருந்தாலும் நமக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தேவைப்படும். அதனால் நம்ம குக் பண்ண சேர்த்திக்கலாம். கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம அப்பப்போ தண்ணி தேவைப்படுங்க. அதனால் நம்ம நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அந்த தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கலாங்க. இது நல்லா குக்காகி வரணுங்க, வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க, டேஸ்ட்டுக்காக தான். இந்த அல்வாவுக்கு நெய் எந்தளவுக்கு சேர்த்துருமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அல்வாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இது ஸ்வீட்னஸ்க்காக இந்த அளவுக்கு நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். பூசணிக்காய் இதில் ஃபுல் கப்பு வருதுன்னா நம்ம இதில் பாதி 1/2 கப்பு சர்க்கரை தேவைப்படும். இப்போ தண்ணி விட்டு வருது பாருங்கள், அது போட்டோடனே கொஞ்சம் இங்கே பாருங்கள் இலக்கமாகுதான். ஜீனி போட்டு அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகி வரட்டும். லைட்டாக நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க, எல்லோ ஃபுட் கலர். இப்போது நம்ம இது கரண்டி விட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரணும். இப்போ இது ஒரு அரைவாசிக்கு வெந்துருச்சுங்க. அரைவாசிலேருந்து 3/4 வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சர்க்கரையே போடணும். முதல்ல ஜீனி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இப்போ இந்த தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வற்றி வரணும். அதனால் நல்லா கிண்டிக்கோங்க.
இன்னுமே நல்லா இது ட்ரை ஆகி வரணும். இதை நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கிட்டத்தட்ட 90% வெந்து வந்துருச்சுங்க. இது நல்லாவே இது வந்திருக்கு. இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா குக் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காசி அல்வா ரெடி. மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேனில் நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான காசி அல்வா ரெடி.